நம்ம இருந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம சொந்த ஊர் மதுரைக்கு வந்தாச்சு. வந்த உடனே வந்துட்டு வீட்டை க்ளீன் பண்ண வேலை, தண்ணி எடுத்தது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு உடனே மாமியார் வீட்டில் போயிட்டு மாமியார் வீட்டில் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், எறும்பு வந்துடும், இதுதான் ஒரு பிரச்சனை. அதனால தான் அந்த கோடெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வாங்கிட்டுலாம் வந்துட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனேன். அம்மா வீட்டில் போயிட்டு சின்ன மகனுக்கு சோறு ஊட்டிட்டு எங்கள் அக்கா வந்து பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு நான் சாப்பிட்டுட்டேன். என் பெரிய மாமியார் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் போயிட்டு முட்டைக்கோஸ் சாம்பாரும் சாதமும் வச்சு சாப்பிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டு அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் மோட்டாரை போட்டு ஒரு குடம் தண்ணி மாமியார் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் தூக்கிட்டு வந்தாச்சு. வந்த உடனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு பாருங்கள். கரெக்டாக மணி வந்து 9 மணி 57 நிமிஷத்துக்கு ஒரு காஃபியை போட்டாச்சு. ஊர்லேருந்து வந்தோடனே எங்கள் அண்ணன் மாவளை அவங்க வீட்டில் போய் ஒப்படைச்சாச்சு. இருந்தாலும் நைட்டு உங்களோடையே தூங்க வரத்த அப்படின்ட்டுருச்சு. அவங்களுக்கும் காஃபியை போட்டு கொடுத்தாச்சு. அவங்க வீட்டில் இருந்தால் 8 மணிக்கே தூங்கியிருப்பாங்க. என் நாத்தனா மாவனும் என்னோடய வந்துட்டாங்க பாருங்க. காஃபியை குடிச்சு முடிச்சிட்டியாடே? வெரி குட். இது என் பெரிய மாவன். காஃபியை கொடுத்தேன். இங்கே பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சின்ன மாவன் அதில் வந்து காஃபிலே உட்காந்து கீழே கொட்டி விட்டுட்டான். ஆனால் அப்புறாணி போல் அப்படியே உட்காந்து கிடக்கான். காஃபியை கொட்டி விட்டு இப்போ போட்டு விட்ட பேம்பர்ஸ் ஒரு பேம்பர்ஸு வேஸ்ட்டாக போயிட்டு, ஏன்னா ஊர்லேருந்து வரும்போது கணக்கு பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன் எத்தனை நாளைக்குன்னு. ஏன்னா நான் இருக்கிறது கிராமம், கொஞ்சம் தூரம் தான் போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும், பஸ் ஏறி போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால மேட்டிக்கிட்டலாம் நீ தொடச்சி போடாச்சு. தண்ணி எடுக்கிறது ரொம்ப சிரமம். தண்ணிக்கும் ரொம்ப சிரமம். 4 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா தான் வரும். பிடிச்சி வச்சுக்கிட்டா தான். ஏன் நேரம் பார்த்தீங்களா, இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வரேன். நான் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே வரேன். ஆனால் காலையிலேயே தண்ணி வந்து முடிச்சுட்டு அடிவலையில் போயிட்டு அடி 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 அடின்னு அடித்து ஒரு 8-9 குடம் பிடிச்சோம். முடியலை. கூடிய சீக்கிரத்தில் வந்து வீடு கட்டிடணும்னு பிளான் பண்ணியாச்சு. அது பிளான் என்னமோ நான் பண்ணாலும் ரெடி பண்ணுறது என்னமோ எங்கள் வீட்டுக்காக தானே. அதனால் வந்து பார்த்து சீக்கிரம் கட்டிட வேண்டியதான். ஏன்னா தண்ணி இல்லாமல் ரொம்ப சிறையாக இருக்குது. அப்புறம் வந்து வீடு கொஞ்சம் வந்து இது எங்கள் வீட்டுக்காரங்களாம் பிறந்த டயத்தில் கட்டின வீடு, இந்த ஓட்டு வீடு. இதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. பூராம்பள்ளி பாம்புன்னு வருது. குழந்தைகளை வச்சுட்டுலாம் இருக்கிறது ரொம்ப சிறை தான். அதனால் வந்துட்டு சீக்கிரம் இது பண்ணணும். எங்கள் மாமியாரும் மாமனாரும் இங்கேயே இருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் தான் இங்கே வந்துட்டேன். அவங்க அந்த வீடு கார வீடு தான். அவங்க வந்து நம்மளை அங்கே போய் இரு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. நாங்களாம் சரி வந்தால் தனியாக இருக்கணும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரும் அந்த மாதிரி தான் விரும்புகிறாரு. ஏன்னா அவங்க அங்கே டியூட்டி முடிச்சுட்டு வர சாப்பிட தூங்க ரெஸ்ட் எடுக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்குள்ளார வந்துட்டு, ஏன்னா நாங்கள் இருக்கிற பக்கத்தில் வந்துட்டு 2-3 வீடு அப்படி தான் இருக்கும். அங்கே வந்து லைன் ஃபுல்லாக வீடாக இருக்கும். அப்போ கச்சகச்சன்னு சவுண்டு கேட்கும் அப்படிங்கிற ஒரு காரணம். 2வது வந்துட்டு என்னென்னா, முக்கியமான மெயின் காரணம் தான் அது வந்து மந்தை. அப்போ வந்து ரேடியோ பாடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் கோயிலில் போகிற பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்கள் தனியாக இருக்கோம். பாய்.